ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேருந்து கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். எங்களுடைய வீட்டில் எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், வெண்டிக்காயை வைத்து ஒரு பருப்பு வடை செய்ய போகிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் என்ற சேனலுக்கு வாரீங்கண்டா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஏன் வீட்டு தோட்டத்துக்கு நாங்கள்டா இதில் வெண்டிக்காய் நாங்கள் பிடுங்கி கொண்டு போய் தான் வடை செய்ய போகிறோம். அதைக்காண்டித்தான் நான் இப்போ வீட்டு தோட்டத்துக்கு வந்தேன். அப்போ நாங்கள் இப்போ இதில் வெண்டிக்காயை பிடுங்கிட்டு அப்படியே வீட்டை கொண்டு வடை செய்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் வெண்டிக்காய் பிடுங்கிட்டோம். இவ்வளோ வெண்டிக்காயும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட கரை தேவைக்கு நான் பிடுங்கியிருக்கிறேன். அப்படியே கண்டினியூ பாருங்கள். என்ன மாதிரி வெண்டிக்காயில் வடை செய்கிறதுன்றதை கண்டினியூ பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நான் இதில் இருக்கிறது வடை பருப்பில் நான் வெண்டிக்காய் வச்சு வெண்டிக்காய் வடை செய்ய போகிறேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வெண்டிக்காய் அந்த நழுவழுப்பு தன்மை இருக்கிறபடியாக பிடிக்காது. ஆனால் இந்த வடையில் செஞ்சு சாப்பிட்டீங்களா செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கு வெண்டிக்காய் வடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு வடை பருப்பு தேவை. மற்றது வெண்டிக்காய் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன்டா பச்சை மிளகாய் போடலாம். இல்லாட்டிக்கு இந்த செத்தல் மிளகாயும் போடலாம். அதோடு சேர்த்து கருகப்பிலை வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான். அதோட கொஞ்சம் சீரகமும் போட்டு உப்பும் போட்டு நாங்கள் இப்போ இந்த வடையை செய்ய போகிறோம். வாங்கோ. இதை இப்போ நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இந்த பருப்பை அடித்து எடுப்போம் வடைக்கேற்ற மாதிரி. இதுக்கு கொஞ்சம் சீரகம் நான் போடுறேன் அடிக்கிறதுக்கு. அதோடு சேர்த்து செத்தல் மிளகாயும் 2 போடுவேன். போட்டுட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறேன். இப்போ செத்தல் மிளகாய், கருகப்பிலை, வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டேன். இப்போ நாங்கள் வெண்டிக்காயை வெட்டுவோம். வெண்டிக்காயை நாங்கள் நல்லா குட்டி குட்டியாக வெட்டணும். நல்லா பிஞ்சு வெண்டிக்காயாக இருக்கணும். குட்டி குட்டியாக வெட்டணும். நல்லா குட்டியாக வெட்டி எடுத்தால் தான் அந்த வடையோட சேர்த்தேக்க நல்ல இதாக இருக்கும். இந்த ஒரு மாதிரியான சளித்தன்மை இந்த வெண்டிக்காயில் இருக்குத்தானே, அதுக்கு நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாதிரி இருக்குத்தானே, அதை இந்த வெண்டிக்காய்க்கு மேலே லைட்டாக கலந்து விட்டு அதன் நழுவழுப்பு தன்மை இல்லாமல் போயிடும். அதோடு சேர்த்து நாங்கள் இதில் ஆல்ரெடி நான் அரைச்சிட்டேன். இதில் எல்லாத்தையும் நாங்கள் அரைக்கக்கூடாது. கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அரைச்சோம்னு சொன்னால் இது அந்த சாப்பிடக்குள்ளே இது முழுசாக இருக்கும்போது நல்லா இருக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் சீரகமும் இதில் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே. என்னென்று திடீரென்று இந்த ஐடியா வந்ததுன்னா, நிறைய வெண்டிக்காய் வீட்டை இருக்குது. கார்டனில் இந்த முறை நிறைய வெண்டிக்காய் இருக்கிறபடியே ஏதாவது ஒரு விதத்தில் வெண்டிக்காய் சாப்பிடணுமன்றதுக்காக இப்படி ஒரு ஐடியா உண்டு. இதை எங்களோட வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கிறோம் முதல். அதுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நீங்களும் செஞ்சு பாருங்கோ இப்படி இருக்குதுண்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கோ. நல்லா இருக்கும். வாங்கோ. இப்போ வெண்டிக்காய் வச்சு நாங்கள் வடை செய்கிறோம். அதே மாதிரி முருக்கமில்லை, மற்றது வாழைப்புத்தி, வேறு என்ன எல்லாம் போட்டு செய்யலாம். பருப்பு வடையில் நிறைய ஐட்டம் போட்டு செய்யணும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு வெண்டிக்காய் போட்டு செஞ்சு பார்க்குறது தப்பில்லை தானே, செஞ்சு பார்ப்போம். இது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னவா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்க்க சொல்லி அதான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் 1 கப் தான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். நீங்கள் 1 கப் கடலைப்பருப்புக்கு 2 வெண்டிக்காய், நான் ஓரளவான இந்த சைஸ் வெண்டிக்காய் 2 வெண்டிக்காய் போட்டுறேன். கூட போட்டாலும் நல்லா இருக்காது. 2 வெண்டிக்காய் போதும். ஆகலை நீட்டு வெண்டிக்காயாக இருந்தால்
ஒரு வெண்டிக்காய் ஓகே 1 கப்புக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ செஞ்சுட்டு. ஆனால் இதை என்ன செய்யணுமென்று சொன்னால் நல்லா குருணியாக வெட்டணும். குருணியாக வெட்டினா தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது, வெங்காயத்தை போடுவோம். கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து சின்ன பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு இப்போ நாங்கள் வெண்டிக்காய் வெட்டி குருணியாக இங்கே பாருங்க நான் வெட்டி எடுத்துட்டேன். இனி வந்து நான் இதுக்குள்ளே மைதா மா இல்லை கார்ன்ஃப்ளவர் மா, இதில் வந்து சோளமா நான் கொஞ்சம் போட்டு இதுண்ட பிசுபிசுப்பு தன்மையை மட்டும் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இது போடுறேன். இவ்வளவு போதுமானதளவு. இதை வந்து நல்லா இதண்டா இங்கே பாருங்கோ, இதில் வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லை, இப்படி ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கோ. ஓகே, இது போட்டாச்சுது. இனி நாங்கள் இதோட எல்லாம் போட்டுட்டு தானே இதோட வெண்டிக்காயை நாங்கள் இதுக்கு போடுறோம். வெண்டிக்காயை போட்டாச்சுது. இனி இதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குழைக்கணும். குழைச்சி போட்டு இதெல்லாம் வெயிட் பண்ணி வச்செல்லாம் செய்ய தேவையில்ல, உடனே நீங்கள் குழைச்சிட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு டீயும் ஒன்று ஆற்றிட்டு சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் உப்பு போடுறேன். வெண்டிக்காய் பிடிக்காதாக்கள் கறி வச்சோ இல்லை பால் கறி வச்சோ குழம்பு கறி வச்சோ பிடிக்காதாக்கள் என்ன செய்யலாம், இதுக்கும் ஒரு நல்ல ஐடியா. எனக்கும் வெண்டிக்காய் பிடிக்காது, ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம்ன்றது ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ட்டு செய்கிறேன். என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னவா, இப்போ பார்ப்போம் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் நல்லாவே குழைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுது எல்லாத்தையும். இப்போ எண்ணெயில் ஆயில் கொதிக்க வச்சுட்டு போட்டு எடுப்போம். இப்போ அடுப்பை போட்டாச்சுது, அடுப்பில் சட்டியை வச்சுட்டு இது கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு ஆயிலை விடுவோம். இப்போ வந்து சட்டி வந்து சூடாக இட்டுது. இப்போ வந்து ஆயில் விடுவோம் நாங்கள். ஆயில் விட்டாச்சுது. ஆயில் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் வடை வந்து போடைக்குள்ளே ஓகேயா இருக்கும். எண்ணெய் வந்து சூடாயிட்டாண்டு ஒரு கொஞ்சம் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். சூடாயிட்டுது. இதை வந்து நாங்கள் இப்படி உருட்டி போட்டு இப்படி செஞ்சுட்டு ரெண்டு அமர்த்தினாலாம் இந்த சைட்டில் மேலே வந்து உயரமாயும் இந்த சைட்டில் வந்து கொஞ்சம் மெல்லிசாயும் இருந்தால் இதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லினா அப்படியே போடுவோம். இன்றைக்கு நாங்கள் வெண்டிக்காய் வடை செய்கிறோம். அவ்வளவு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வளமையாக வடைக்கு செய்கிற மாதிரி தான் அதோட வெண்டிக்காய் ஆட் பண்ணுறதான், வேறு பெரிய வேலை எதுவுமே இல்லை. இது வந்து பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு வரது. இதை வந்து திருப்பி போட்டு விடணும். திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஆறாவது
எங்களுக்கு வந்து இது நல்லா இருக்குது, இதை செஞ்சு பாருங்க, இது செமையாக இருக்குமெண்டு எனக்கு யாராவது ஒரு ஆள் சொன்னால் கூட நான் உடனே மீனக்கட்டு வீட்டை வந்து அதை செஞ்சு பார்ப்பேன். அப்படித்தான் இதுவும். நீங்களும் அப்படியாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதை திருப்பி அவங்களுக்கு சொல்லாட்டிக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லாட்டிக்கு நித்திரையே வராது. அப்படியான ஆள் தான் நான். நீங்களும் அப்படியா? இது வந்து நல்லா புரிஞ்சுட்டு பாருங்க. பாப்பா முழுக்க எப்படி இருக்குதுங்க. இப்போ பாருங்க, வடையை சுட்டு எடுத்தாச்சுது. இப்போ நாங்கள் சுட்டுட்டோம். என்னென்ன 2 முள்ளி இருக்குது சுடுறதுக்கு. இப்போது வெண்டிக்காய் வடை ரெடி ஆகிட்டுது. வாங்க பிச்சு பார்ப்போம். முள்ளுக்கு வெண்டிக்காய் வந்து எப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இப்படித்தானே இருக்குது. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுடுது. வெண்டைக்காய் வந்து நல்லா அவிஞ்சிடும் முள்ளுக்கு. ஆனால் இந்த பிசுபிசுப்பு தன்மை குறைவாக இருக்குது. இங்கே வேறு செம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் லைட்டாக அந்த வலுவழுப்பு தன்மை லைட்டாக இருக்குத்தான் இந்த வெண்டைக்காய் தண்டும் போது. ஆனால் இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அது தெரியலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம் எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது இதுக்கு வந்து நாங்கள் டீயும் வடையும் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வாங்கோ. நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பருப்பு வடை வந்து வெண்டைக்காயில் செய்திருக்கிறோம். வெண்டைக்காயில் வந்து பருப்பு வடையும் மற்ற டீயும் தான் குடிக்க போகிறோம். பாப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்முறைகளெல்லாம். இப்போ நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் வந்து வெண்டைக்காய் வேண்டி இதே மாதிரி செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.